ஹலோ ஹாய் வெல்கம் பேக் ரதன் ரூபி. என்னென்னு சொன்னால் நாங்கள் நிறைய வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் இதே மாதிரியான ஒரு காணொலி யூடியூப்பில் நான் இதுவரை பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து சக்ஸஸ் ஆக அமைகிறதும் ஃபெயிலாக போகிறதும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட கையில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணி 15 நிமிடம், இரவு 7 மணி 15 நிமிடம். அப்போ இந்த நேரத்தில் எங்களோட வீட்டு அளவில் நடக்கிற சம்பவங்கள், எங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்கள் ரூபினா அத்தை சித்தி எல்லாருமே இருக்கணும். அவையில் எல்லாமே நின்று செயற்பாடு செய்து கொண்டு இருக்கணும். அதேமாதிரி எங்களோட வீட்டு பலவை இந்த 7 மணி 15 நிமிஷத்தில் எப்படி இருக்குது, அதேமாதிரி எங்களோட வீட்டு சூழல் வீதி இதெல்லாமே நான் காட்சிப்படுத்த போகிறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் தானே இப்போ நேரடியாக பதிவு செய்கிறத நான் அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எந்த விதமான கட் பண்ணியோ எடிட் பண்ணியோ எந்த வேலையுமே செய்ய போகிறது கிடையாது. இந்த ஸ்பாட்டில் நேரடியாக நடக்கிற சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களுடைய வீட்டினுடைய ஹோல். முன் ஹோலில் நின்று தான் நான் இப்போ நேரம் இன்ட்ரடக்ஷன் அந்த இதை கதைச்சி கொண்டிருந்தேன். நான் இதுதான் எங்களோட கல்யாண வீட்டுக்காக ஒட்டின ஸ்டிக்கர். பார்த்தீங்களா என்ன இருக்கா, அப்படியே பழுதாக போகாமல் அப்படியே இருக்குது. இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட அம்மம்மா படுத்துருக்குறாங்க. ஆள் நித்திர அவளுக்கு ஆள் நித்திரிய ஆள் முழிப்பு. அம்மம்மா என்ன நித்திரிய முழிப்பு என்ன அப்போ இந்த கூட வேலையும் செய்யலையே. சரி அப்புறம் காய் ஒன்று சொல்லிவிடுங்க. சரி இப்போ அம்மா காய சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் இப்போ அங்கால போவோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாங்க இந்த டைனிங் டேபிள் சாப்பிட்றது. இங்கால கிச்சன் இருக்குது. ஆனால் கிச்சனுக்குள்ளே நாங்கள் பெருசாக சமைக்கிறேல. ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதால் போகிறது அத்தை போய் கொண்டுருக்குறாங்க. இஞ்சால புரிம்பா செப்பரேட்டாக ஒரு கிச்சன் ஒன்று போட்டிருக்கு. நம்ம அங்கே தான் சமைக்கிறவ. உள் கிச்சனில் பெருசாக சமைக்கிறே இல்லை. உள் கிச்சனுக்கு இந்த சிலிண்டரை வச்சு கிடக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு உள்ளக்கு போகுது. சிலிண்டர் அடுப்பு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துகிறது. அது பெருசாக அவசரமாக நாங்கள் ஏதாவது வேலைக்கு பொருண்டா சமைக்கிறதுக்காண்டி அதை வச்சிருக்கணும். மற்றபடி சமையல் எல்லாமே இந்த கிச்சனுக்குள்ளே தான், இந்த மண்ணால் காட்டின அந்த கிச்சனுக்குள்ளே தான் சமையல் செய்வினோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அடுப்பில் வேலை செய்து கொண்டிருக்கணும். இப்போ இந்த மண்ணெண் அடுப்பில் தான் சித்தி புட்டை வச்சு கொண்டிருக்கிறாங்க. குழல் புட்டுண்டை பார்த்தீங்களா, குழல் புட்டு இப்போ போட்டு கொண்டிருக்கணும். வச்சாச்சு. இதுக்கு மூடி இல்லை. அப்போ என்ன ஆவி வெளியில் போகாதா? போமே. நாளைக்கு மூடி விடுறாங்க மண். மூடி இருக்குது, ஆனால் தேவையில்லை. இதில் பார்த்தீங்களா புட்டு எல்லாம் குத்தி ரெடியாக வச்சிருக்கணும் குழல் புட்டுக்கு. இப்போ மேலே போட்டுக்கிறது இதுதான். அவிஞ்சா பிறகு வேணுமெண்டா காட்டுறேன் உங்களுக்கு. இஞ்சால் அப்படியே பெட்டி இருக்குது. அவிஞ்சா புட்டுகள் இதுக்க போடுறது. இஞ்சால் மற்ற அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பொரியல் நடந்துட்டுருக்குது மண் அடுப்பில். பகல் நேரங்களில் எப்படித்தான் சமையல் நடக்கும். மண் அடுப்பில் சோறு காய்ச்சி வீணம், கரைகளை வேணும்டா காய்ச்சி வீணம். இப்போ அவசரமாக ஏதாவது செய்ய போயணும்னு சொன்னால் மண்ணெண் அடுப்பில் செய்வினும். பார்த்தீங்களா, ரைட். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால எங்களுடைய கிழக்கு பக்கம் எப்படி இருக்கு. இதுதான் எங்களுடைய அந்த ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு இடம். நாங்கள் ஏதாவது வேலை செய்வோம் தானே, வேலை செய்துட்டு வந்து ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இஞ்சால வந்து இருப்போம் நாங்கள். அப்படியான ஒரு இடம் தான். நல்ல காத்தோட்டமாக இருக்குமென்று பார்த்து ஆனால் கொஞ்சம் முந்தைய காற்று குறைவாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ அத்தை வந்துட்டாங்க. அவங்களுக்கு கையே இல்லாது, அந்த ஆக்சிடெண்ட் பண்ணி கீழே விழுந்ததால் கையே இல்லாத பட்டு கையால் வேலை நடந்து கொண்டிருக்குது. அப்படி நான் கொஞ்சம் வெளியில் போய் இந்த ஆடுகள் நிற்கிதா பாதையை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்.
இந்த லைட்டிங் நல்லா இருக்கு என்ன. இங்கே டோக் நிற்கிறார், அங்கே ஆடு நிற்குது. அந்த லைட்டிங் நல்லா இருக்குது. அந்த குண்டு லைட்டுன்னு சொல்லி இந்த போல் லைட்டுன்னு சொல்லிக்கணும். அதுதான் அண்ணன் கரண்ட்டு கூட பிடிக்கும். ரெண்டு ஆடு நின்றதை ஒன்று விற்றுட்டோம். அப்போ இது மட்டும்தான் இப்போ நிற்கிது. இப்போ இஞ்சாலையெல்லாம் இருட்டாக கிடக்கு. கொஞ்சம் நிமிதால் போயிடலாம், பயமாக இருக்கு. சரி, அப்படியே நாங்கள் ரூபினா வந்துட்டு, ரூபினா ரெண்டாவதுலேருந்து நீட்டு தான் வந்தது. அப்புறம் போவோம், ஆள் என்ன செய்யுதுன்னு தெரியலை. இப்போ நாங்கள் அடுத்ததாக போகிறது ரூபினா அண்ட அறை. ரூபினா அண்ட அறை இஞ்சாலாம் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் இருக்குது. இப்போ இந்த ரூமில் தான் ரூபினா நிற்கிது. இதுதான் எங்கள்ட ரூம். ரூபினா ஃபோன் பார்த்து கொண்டு இருக்குது. இதுதான் என்னுடைய ஸ்டூடியோ. நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்டூடியோ. நான் சில நேரம் இது ரெண்டு தான் கதைப்பேன். இப்படி இது ரெண்டு தான் கதைப்பேன். பார்த்தீங்களா, இதில் கீறின படமெல்லாம் ரூபினா தான் கீறினது. சேவல் இஞ்சால் இருக்கிற இந்த வீடுகள் எல்லாமே ரூபினா தான் கீறினது. ஹலோ ஹாய் வெல்கம் பேக் ரதன் ரூபி அப்படின்னு சொல்லி நான் கதைச்சிட்டு இது ரெண்டு தான் வீடியோ போடுறேன். நான் நல்லா பேக்ரவுண்ட் பின்னுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நேரம் கிடைக்க நான் கதைப்பேனே. பார்த்தீங்களா, மேலுக்கு ஃபோக்கஸ். இதுதான் குட்டி ஸ்டூடியோ. ஆனால் என்ன செய்கிறது, நாங்கள் போடுற வீடியோ அப்படி ஓடுது, மில்லியன் கணக்கில் ஓடுது. அப்போ என்ன செய்கிறது, 3 காரா? அப்போ ஒன்று முதல் வேண்டி விற்றது 50 லட்சத்துக்கு வேண்டி விற்றது, மற்ற 1 கோடிக்கு வேண்டி விற்றது. நான் வேண்டுவோம் வேண்டிய எல்லா காரையும் வேண்டிய ஆளுக்கு ஒரு கார். ரூபினாக்கு ஒரு கார், எனக்கு ஒரு கார். சரி, நான் இதான் பாருங்க, இது எங்கள்கிட்ட ஃபோக்கஸ் லைட். இதான் எங்கள்கிட்ட ஸ்டூடியோ செட்டப். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படியாவது செய்து வச்சுருக்கிறீங்களா, பிரச்சனை இல்லை, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அப்படி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அப்படி எங்கள்கிட்ட வீட்டு முன் பகுதிக்கு போக போகிறேன். ரூபினா இப்போ வீடியோவுக்கு பெற்ற மாதிரி தெரியலை. நான் இப்போ கடப்பில் தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வந்ததுலேருந்து ஆள் வருதே இல்லை, வீடியோ கூப்பிட வருது இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறது, என்ன கடன் போகிறோன்னு தெரியாமல் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது மூடாண்டு தெரியும். ஏண்டா எங்களை மூஞ்சியில் மேலே பார்க்க போகிறீங்க. சரி, நான் அப்படியே வெளியில் ஆனால் நாளைக்கு வரணும். நாளைக்கு என்ன, நாளைக்கு வித்தியாசமான ஒரு வீடியோ. வீடியோ பேய் இல்லை, ஃப்ராங்க் வீடியோ. ரைட், இதுதான் நான் திருப்ப கோளுக்கு வந்துட்டேன். இங்கால அப்படியே போயிட்டோம்னு சொன்னால் எங்கள்ட வாகனங்களும் இங்கால நிற்கிது. இது சும்மா அந்த நாங்கள் இருந்து கதைக்கிற மாதிரி யாராவது வந்தால் இருந்து கதைப்பேன் தானே. முன்னுக்கு டைனிங் டேபிள், முன்னுக்கு கொஞ்சம் ஷேர் இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் கதைக்கலாம். மீன் தொட்டி இருக்குது. மற்ற இதுதான் எங்களோட வீட்டு முற்றம். நான் வந்த கையோடைய ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிருக்குமே, இது சோலார் லைட், சென்சார்ன்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் ஏதாவது நாங்கள் போனாலோ இல்லாட்டி ஏதாவது மிருகங்கள் போனாலும் லைட் எரியும். அதுக்கு பூனையெல்லாம் இருக்கா போய்க்கு எரிஞ்சது. பார்த்தீங்களா, என்னுடைய முற்றம் இருட்டாக இருக்குது தானே, நான் நல்லா இருக்கு. நாங்கள் இஞ்சால வந்துட்டோம்னு சொன்னால் அந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். இப்படி சென்சார் சில பேர்ட்ட வீட்டை பூட்டியிருப்போம், சில பேர்ட்ட வீட்டை பூட்டியிருக்க மாட்டீங்க. நீங்கள் முன்னாடி பூட்டலாம், நல்லா இருக்கும். இப்போ திடீர்னு நீங்கள் வரும்போது லைட் எரியும் போது நாங்கள் வர்றதை பார்த்து யாரோ லைட் போட்டு எங்களை வர வைக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்களும் பூட்டி பாருங்க. விலையும் குறைவு தான், 2000க்குள்ள சின்ன சோழர். சரி, இதான் எங்களுடைய வீட்டினுடைய முன்முகப்பு. அங்கால கோயிலில் பாட்டு போகுது. நான் அப்படி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால்,
எங்களுடைய வீட்டினுடைய ரோட்டை காட்ட போகிறேன். ரோட்டு எப்படி இருக்குது, இந்த லைட்டு வந்து விட்டு விட்டு எரியுது, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும். அந்த முன்னுக்கு போட்டிருக்க லைட் இருக்கா, ரோட்டில் போட்டிருக்க லைட்டு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. இதுதான் எங்களுடைய வாகனம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ 7:30 இருக்கும். என்ன இப்போ இந்த நேரம் கொஞ்சம் ஆக்கள் குறைவு தான். வீதியால் போய் வேறு ஆக்கள் குறைவாக இருக்குது. ஆனால் நல்ல அமைதியான ஒரு இடம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு தோட்ட வழி இருக்குது, நல்லா இருக்கும். அந்த தோட்ட வழியால் போய் வரும்போது நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் எங்களுடைய இன்றைய காணொளி. சரி, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.